இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம முந்தின பதிவில் அஷ்டாங்க யோகத்தில் எது எது அடங்கும், அந்த 8 உறுப்புகள் அவர் கொடுத்துருக்காரு திருமூல நாயனார். 10ஆம் திருமுறையிலேருந்து நம்ம அஷ்டாங்க யோகத்தினுடைய விளக்கத்தை பார்க்குறோம். சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய பராபர கண்ணியில் அஷ்டாங்க யோகம் பற்றி சொல்லியிருக்கார். நிறைய யோகத்தை பற்றி இந்த யோகங்கள் செய்து எல்லாரும் நல்லா இருக்காங்க, இறைவன் அடைஞ்சாங்க அப்படின்னு அவர் எடுத்து காமிச்சிருக்காரு. சில யோகங்களை மட்டும் பராபர கண்ணியில், எல்லா யோகமும் பண்ணலான்னு அவர் சொல்லலை, குறிப்பிட்டு சிலதை சொல்லியிருக்காங்க. அதோட விளக்கம் திருமூலர் திருமந்திரத்தில் உரையோடு இருக்குது. இந்த நூல் அருட்பாடல்களுக்கு உரை இல்லை, நமக்கு அவ்வளவு தெளிவாக இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும். இவ்வளவு தெளிவு அதில் இருக்காது. இதுவே முழு தெளிவு கிடையாது. இதை சொல்கிறவங்க சொன்னால் இன்னும் தெளிவாக இருக்கும். நிறைய சைவ சித்தாந்தம் படித்தவங்க ரொம்ப அருமையாக விளக்குறாங்க. அவங்க சொல்கிறதுலேருந்து 1% அளவுக்கு தான் என்னால் ஏற்றுக்கிட்டு வெளியிட முடியுது. அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரிஞ்சதை ஓரளவுக்கு தான் நிறுத்திக்க முடியுது, ஓரளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறத கொஞ்சம் தான் சொல்ல முடியுது. இந்த உரை நூலில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன். முந்தின பதிவில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபோன் என்ன சொல்லிடுது, இதுக்கு மேலே நீ எடுத்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து தாங்க முடியாது, கட் பண்ணுன்னு சொல்லிச்சு. அதனால் நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். நம்ம பிரத்யாகாரத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். இவர் நிறைய சொல்லியிருக்கார். 100 பாடல்களுக்கு மேலே இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றியே நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யணும், அதனுடைய பயன் என்ன, எல்லா வகையிலையும் விளக்கி சொல்லிட்டு போகிறார் திருமூலர். அந்த பிரத்யாகாரம் அப்படின்ற அடுத்த உறுப்பை பற்றி நம்ம ஒரு பாடல் பார்த்தோம். 6வது உறுப்பு இது. அதில் ஒரு பாடல் நம்ம பார்த்தோம். மனத்தை மந்திரத்தால் உள்ளிழுத்து பழக வேண்டும் அப்படின்ற பாடலை முந்தின பதிவில் பார்த்து முடித்தோம். அடுத்தது நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், குறைச்சி சொல்கிறேன். நடுவில் பல பாடல்களை விட்டுட்டு கொஞ்சம் முக்கியமான கருத்தை மட்டும் சொல்கிறேன். குண்டலியுள் செழுஞ்சுடர், இந்த எல்லாம் குண்டலின்றாங்கல்ல, அதை இவரும் எந்த அளவுக்கு தெளிவாக கூட்டிகிட்டு போகிறார் தெரியுமா? ரொம்ப அருமையாக சொல்கிறார். மூலத்து இருவிரல் மேலுக்கு முன் நின்ற பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்த குண்டலி உள் எழும் செழுஞ்சுடர் செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு 4 விரல் கீழதே. இந்த குண்டலின்னு சொல்கிறாங்க, மூலாதாரம்னு சொல்கிறாங்க. இந்த குண்டலி எங்கே இருக்குது அப்படின்னு அளந்து சொல்கிறார். அதுக்கு ஒரு சக்குப்பந்தி கொடுக்குற மாதிரி சொல்கிறார். மூலாதாரத்துலேருந்து 2 விரல், மூலத்து 2 விரல் மேலுக்கு 2 விரல் மேலே, முன் நின்று பாலித்த யோனிக்கு 2 விரல் கீழே, பிறப்புறுப்புக்கு 2 விரல் கீழ் நின்ற கோலித்த குண்டலி உள் எழும் செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு 4 விரல் கீழதே. நாபின்னா தொப்புள், அதுக்கும் கீழே 4 விரல் கீழதே அப்படின்றார். மூலாதாரத்துக்கு 2 விரல் அளவு மேலே இருப்பதும் முன்பக்கம் பார்வை உடையதும், பார்வை எப்படி இருக்கு, முன்பக்கம் பார்வை உடையதும் வெளிப்படுத்துகின்ற தன்மையுடைய குறிக்கு 2 விரல் அளவு கீழே உள்ளதுமான இடத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கும். அந்த வட்டமிட்டு கொண்டிருக்கும் குண்டலியுள் எழும் சுடர் உடலில் கொப்புள் தாமரைக்கு கீழ் 4 விரல் அளவில் உள்ளது. அது முன்பக்கம் பார்வை இருக்குது, மூலாதாரத்துக்கு மேலே இருக்குது, குறிக்கு 2 விரல் அளவு கீழே இருக்குது, வட்டமிட்டு கொண்டிருக்கு. அந்த குண்டலியுள் எழும் சுடரானது
உடலில் அது ஒரு சுடர். குண்டலின்றது சாதாரண ஏதோ ஒன்று இல்லை, அதை பாம்புக்கு ஓமைப்படுத்தி சொல்லுவாங்க. அது மேலே ஏறுற விதத்துக்காகவும் அது படுத்துக்கிட்டு இருக்கிற விதத்துக்காகவும் அந்த நரம்போட அமைப்பை வச்சும் அதை பாம்புக்கு ஓமையாக சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறார். எழும் சுடர் உடலில் கொப்புள் தாமரைக்கு, தொப்புளுக்கு உள்பக்கம் தாமரை போன்ற வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் 4 விரல் அளவில் உள்ளது, அங்கேருந்து 4 விரல் கீழே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது, குண்டலி பாம்புன்றாங்க, அது எங்கே ஒளிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. உடல் அடையாதிருக்க, அதை அழியாதிருக்க வழி என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம், நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல், நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல், மா சித்த மா யோகம் வந்து தலை பெய்தும், தேகத்துக்கு என்றும் சிதைவு இல்லையாகுமே. நாசிக்கு கீழ் 12 அங்குல அளவில் இதயம் உள்ளது. அந்த இதயத்தில் மனத்தை இழுத்து வைத்து செழுஞ்சுடரை நினைப்பாயானால் என் பெரும் சித்திகளும் அரச யோகமும் வந்து சேரும். இவ்வளவு நிறைய கிடைக்குதுன்னா எல்லாரும் முயற்சி பண்ணலாம்ல, நோலார் பலர். இதுக்கும் நம்ம அதையே பொருத்திக்க வேண்டியது தான். இத்தகைய தியானம் உடலுக்கு எப்போதும் தீமை செய்யாது, நன்மையை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தியானம் நம்முடைய அருட்சட்ட நெறியில் இந்த 8மே 8ல் சொல்லப்பட்ட அத்தனையும் அருட்சட்ட நெறி. இது எல்லாத்தையும் தொகுத்தது தான் அருட்சட்ட நெறி. தியானம் பழகுங்க, தினமும் இவ்வளவு நேரம் உட்காரணும், இத்தனை சமயம் உட்காரணும் அப்படின்னு அதுக்கு உரிய நேரங்களையும் உட்கார்ற முறையும் சுவாமிகள் அருட்சட்ட நெறியில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுனால இதையெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ஆகா, எவ்வளவு சுவாமிகள் நமக்கு சுருக்கமாக சூக்ஷ்மமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். அதில் நெடிது வாழ வழி, இந்த உடலில் அழியாதிருக்க அந்த வழியை சொன்னார். நீ சித்தத்தை அங்கே சித்தத்தில் இறைவனை நிறுத்தி அங்கே எங்கே பார்க்கணும், நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம், நீ சித்தம் வைத்து நினைவும் வல்லையேல் உனக்கு என்றைக்கும் தேகத்துக்கே சிதைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது ஹனுமன் ஔவையாரெலாம் சிரஞ்சீவின்னு பட்டம் வாங்கிட்டு அழியா உடலோடு இருக்காங்க அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. ஆனால் யாரும் கண்டவர் இல்லை. சொல்கிறது யார் பார்த்தாங்களோ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நாம் பார்க்க முடியுமான்னா அதை பார்க்குற ஆற்றல் நம்மகிட்ட இல்லை. அவங்க அந்த உடலோட ஞான தேகம் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நம்முடைய உடலில் இருந்து அவங்க அந்த தேகத்துக்கு போயிடுவாங்க. இப்போது ஆண்டாள் நாயச்சியார் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போனாங்க, காணாமல் போயிட்டாங்க. மாணிக்க வாசக பெருந்தகை சிதம்பரம் கோவிலுக்குள்ளே போனார், காணாமல் போயிட்டார். அதே மாதிரி இப்போது வள்ளல் பெருந்தகை உள்ளே போனார், கதவு மூடிட்டார், காணாமல் போயிட்டார். இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி உடலாக இருந்தால் அந்த உடல் வெளியில் போடுறப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி யோக கலைகள் மூலமாக இறை அருள் காரணமாக அவங்களுக்கு ஒளி தேகம், ஞான தேகம் வந்துடும். அந்த ஞான தேகத்துக்கு அடையாளம் இருக்காது. சினிமாவில் சில கடவுள் திருவிளையாடல் படத்தில் சிவன் வருவார், எங்கே இருந்தோ டக்குன்னு ஒரு உருவமாக வருவார், டக்குன்னு மறைவார். அந்த ஆற்றல் உண்மை. படத்தில் காமிக்கிறது தந்திரம். ஆனால் உண்மையில் இறையாற்றல் உடையவங்க அப்படி இருக்கலாம், அப்படி வரலாம், அந்த உடல் அவங்களுக்கு கிடைக்கும். அழியாத இருக்கிற உடல்னால் எப்படி? இந்த உடல் அழிஞ்சே தீரும். இது வேற, இது மாயையினால் படைக்கப்பட்ட உடல், இது அழியும். இது ஞான தேகமாக மாற்றப்பட்டால் அந்த உடலுக்கு அழிவு இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நெடிது வாழ வழி சொல்கிறார். மூல துவாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே அப்படின்னு சொல்கிறார். மூலாதாரத்தை
ஆகுஞ்சனம் அப்படின்ற முத்திரையால் அடைத்து கொண்டிருக்கும் உச்சி துளையின் மேல் பிரம்மரந்திரத்தின் மேல் மனத்தை பதித்துவை. வேலை போல் கூர்மையான கண்ணை வெளிப்பக்கம் விழித்த வண்ணமாக இரு. இதுவே காலத்தை வெல்கின்ற வழியாகும் அப்படின்றார். சுழுமுனையை மேல் நோக்கி புருவ மத்திய பார்த்த மாதிரி இரு கண்களையும் ஒரு புள்ளியில் குவிக்கிற முறையில் வச்சு நம்ம சிந்தை இங்கே வச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி அதாவது கண் விழித்த நிலையில் இருக்கணும். இது மாதிரி நீ செய்ய செய்ய இந்த பயிற்சியின் மூலமாக உனக்கு பல விஷயங்கள் தெளிவு வந்து அந்த நெடிது வாழ அதுவே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார். மனத்தை மூலாதாரத்தில் உள்ள ஜோதியில் நிறுத்துதல் வேண்டும். எங்கெங்கே மனசு நிறுத்தினா என்னென்ன நினைக்குது நடக்குது அப்படின்னு சொல்கிறார். எருவிடும் வாசற்கு இரு விரல் மேலே. எருவிடும் வாசல்னா மலம் வெளியேறும் வழி. கருவிடும் வாசற்கு இரு விரல் கீழே. உருயிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு கருயிடும் ஜோதி கலந்து நின்றானே அப்படின்னு சொல்கிறார். மனம் கழிக்கும் வாயிலான புதத்துக்கு மேலே 2 விரலும் கரு உண்டாகும் வாயிலான கோஷத்துக்கு 2 விரல் கீழ் உள்ள இடத்தில் உருப்பெறும் குண்டலியை நினைப்பவர்க்கு மகேஸ்வரன் பேரொளி வடிவாய் கலந்து விளங்குவான் அப்படின்னு சொல்கிறார். பிரத்யாகாரம் ஆகல். ஒரு கால் உபாதியை ஒன்றோதி தன்னை பிரித்துணர் வந்த உபாதி பிரிவை கரைத்து உணர்வு உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையதாமே. அதாவது அந்த பிரத்யாகாரமாகவே மாறிடுறாங்க. சுழுமுனையில் மலக்காரியமான இருளால் ஏற்படும் அவஸ்தையையும் புருவத்தினது நடுவில் விளங்கும் ஜோதியினின்றும் பிரிந்து உள்ள நிலை வேறுபாட்டையும் ஒழித்து உணர்வுமயமாய் விளங்கும் என்று எண்ணி உருகி மனத்தை ஒருமைப்படுத்தல் பிரத்யாகாரம் என்ற பெருமையை உடையதாகும். பிரத்யாகாரம்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். யோகக்கலையினுடைய நோக்கமே மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். அது மாதிரி இதை வந்து பிரத்யாகாரமயமாக நம்ம ஆயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதே சிந்தனையாக அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நாம் பிரத்யாகாரமாக ஆகிவிடுவோம். அந்த நிலைக்கு நம்ம ஆளாகி விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசை உள் ஒளியில் நிறுத்தினால் அடையும் பயன் அப்படின்ற தலைப்பில் சொல்கிறாரு. புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே அப்படின்னு சொல்கிறார். வெளியே போன வாயுவை மீளவும் புக முடியாதபடி திறமையாக அங்கே அதில் வச்சுட்டார் பொடி. வெளியில் போன வாயுவை உள்ளே புக முடியாதபடின்னா உள்ளே மூச்சு இழுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு நம்ம பயப்படுவோம். திறமையாக உள் ஒளியில் பொருந்தி நிற்பின் உள்ளம் வலிமை அடையும். அப்போது பெரும் தகுதி உடைய இறைவனும் அவ்வொளியிலே நிலை பெற்று புறப்பட்டு போகாதவனாய் திகழ்வான். புறப்பட்டு போகாதவனாய் அப்படின்னா என்ன, இங்கே இருப்பான், நிலைத்து இருப்பான். அதனால் இரவாத்தன்மை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது தாரணை. இப்போ அந்த உறுப்பு 6 உறுப்புகள் முடித்தாச்சு. அடுத்தது தாரணை, அதை பற்றி சொல்கிறாரு. 7வது உறுப்பு இது. வாழ்நாள் வளருமாறு, வாழ்நாள் ரொம்ப நீண்டு வளரும் அப்படின்னு சொல்கிறார். கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வேணா தண்டு ஊடே வெளியுற தான் நோக்கில் காணாக்கண் கேளா செவி என்று இருப்பார்க்கு வாழால் அடைக்கும் வழி அதுவாமே. கோணாத மனத்தை ஜாலாந்திர பந்தம் முதலியவற்றால் கீழ் நோக்காமல் தடுத்து நடு நாடியின் வழியே போகும் மூச்சுடன் உள்ளத்தையும் பொருந்தி வானத்தில் பார்வையை செலுத்தி காணாத கண்ணும் கேளாத செவியுமாய் இருப்பார்க்கு வாழ்நாள் என்பது அழியாது அடைக்கும் வழியாம். இப்போது இந்த காணாத கண் கேளாத செவி அப்படின்னா என்ன? கண் இருக்குது,
காணாத கண் கேளாத செவி அப்படின்னா பிற ஒன்றையும் காண விரும்பாமல், வேறு எந்த சொல்லையும் கேட்க விரும்பாமல் எங்கே சித்தம் வச்சமோ அங்கேயே நம்முடைய கண்ணையும் காதையும் கருத்தையும் ஒன்றாக்கி வச்சிடணும். அதுதான் காணா கண்ணோடையும் கேளா செவியோடையும் இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு அந்த வாழ்நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வாழ்நாளுக்கு அளவே கிடையாது. ஒளியுடன் கூடிய ஜோதியை தாரணையில் காணலாம். மலையார் சிரத்திடை வான் நீர் அருவி நிலையாரப் பாயும் நெடுநாடி ஊடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே அப்படின்றார். மலை போன்ற தலையில், இது மலைக்கு ஒப்பு, தலையில் வானகங்கை எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கும். சுழுமுனை நாடியின் வழியாக போய் பரநாத ஒலியுடைய சிற்சபையில் கூத்தாடும் அகலாத ஆனந்தத்தை அளிக்கும் பேரொளியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இளமைத்தன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் இளமைத்தன்மை உண்டாகும். ஒளி பெற்று பல்லாண்டு வாழ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார். கால எல்லையை கடக்கலாம். கலந்த உயிருடன் காலம் மறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம், கலந்த உயிரது காலது கட்டின் கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே. உடம்பில் உயிர் பொருந்தியிருக்கும் கால எல்லையை அறியின் அக்கால எல்லையானது பிராணன் இயக்கத்தால் அமைந்திருக்கின்றது. ஒருத்தருடைய வாழ்நாள் அப்படின்றது சுவாசத்தை கணக்கு வச்சு தான் ஆயுள் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிராணன் இயக்கத்தால் அமைந்திருக்கின்றது கால எல்லை. ஆதலால் அத்தகைய உயிரில் பிராணனது இயக்கத்தை கட்டி நிறுத்திவிட்டால் உயிருடன் கூடிய காலமும் அழிவில்லாது இருக்கும். சுவாசத்தை கட்டுறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி கலைகளை கற்று திறமையாக சரியாக செவ்வனே செய்யணும். அதுக்கு ஒரு திடம் வேணும், மனோதிடம் வேணும், நல்ல பயிற்சியில் முயற்சி வேணும். அதாவது குறி சாரும் வரை நில்லாது செல்வேன் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அந்த ஆற்றல் எல்லாத்தையும் இறைவன் அருளணும். நாம் இது வேணும்னு நினச்சி இறைவன்கிட்ட வேண்டினால் இறைவன் அதுக்குரிய வழிகளை காட்டி கொடுப்பான். மௌனத்தோட பயன் சொல்கிறார் பாருங்கள். சுவாமிகளும் மௌனத்தை பற்றி ரொம்ப சில பாடல்களில் முக்கியமான இடங்களில் சொல்லுவார். வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடு உண்டு, வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர், வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர், கோய் திறவாவிடில் கோழையும் ஆமே அப்படின்னு சொல்கிறார். வாய் திறவாமல் மௌனமாய் இருப்பவரின் மன மண்டலத்தில் பிராணன் எனப்படும் செல்வம் ஒன்று இருக்கின்றது. அங்ஙனம் இல்லாமல் வாய் திறந்து பேசிக்கொண்டிருப்பவர் பிராணனை வெளியே விட்டு வீணாக்குவர். வாய் பேசாத மௌனத்தை மேற்கொண்டவர் பிராணனை செலுத்தி ஜோதியை அறிவர். சகசிரதலமான செப்பை திறந்து பார்க்க ஆற்றலற்றவர்கள் கோழைத்தனம் கொண்டவர்கள் ஆவார்கள். இதை திறந்து பார்க்கறதுக்கு ஆற்றலற்றவர்களாக கோழைத்தனமானவர்கள் ஆவார்கள். அப்படின்னா நாமெல்லாம் வீரமாக இருப்போமா? இதை சொல்கிறவங்க கேட்குறவங்க ஏற்கனவே சொன்னவங்க எல்லாரும் வீரர்கள். அதனால தான் அவங்க அதை தேறி தெளிஞ்சு சொன்னாங்க. நாமெல்லாம் இப்போ புதுசு ஒரு விஷயத்தை கற்றுக்கிற இடத்துல இருக்கிறோம். கற்றுக்கணுன்ற ஆசை வருதே, அதுவே பெரும்பாக்கியம். கற்றுக்கணுன்னு ஆசை வர்றது பெரும்பாக்கியம். கற்றுக்கணும் அப்படின்னு அந்த முயற்சியில் இறங்கிறது அதை விட பெரும்பாக்கியம். இறங்கின முயற்சியில் வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து செய்கிறது பெரும்பாக்கியம். ஏமத்தில் முதல்லே சொல்லுவார் பாருங்கள், தொடர்ந்து செய்யணும், கொஞ்சம் கூட இடைவெளி விடக்கூடாதுன்னுவார். இவ்வளவு பெரிய விஷயத்தை இடைவெளி விட்டால் என்னாகும்? கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, மேட்ச்க்கெல்லாம் போய் விளையாடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விளையாட போனால் கூட அந்த ஒரு வருஷமும் அடுத்த மேட்ச் வரைக்கும் அவங்க பேசாமல் இருந்துட்டு மட்டையை தூக்கிட்டு போகிறதில்ல. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
ஓட்டப்பந்தய வீரர்கள், பளு தூக்கும் வீரர்கள், இன்றைக்கி தங்கப்பதக்கம் வாங்குகிற அத்தனை துறையிலையும் துப்பாக்கியால் சுடுறது, அந்த கரெக்டாக குறிப்பாத்து சுடுறது, இப்படி பல போட்டிகள் இருக்குது இல்லையா? நீச்சல் போட்டி இருக்குது. எல்லாம் தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் அப்படின்லாம் வாங்குறாங்கல்ல. அந்த விளையாட்டு வீரர்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நீ இன்றைக்கி ஜெயிச்சிட்ட, இதோட என்னைக்கு இதை விளையாடுவேன்னு கேட்டு பாருங்கள். ஐயோ, அப்படியெல்லாம் இருந்தால் நான் இது மாதிரி தங்கப்பதக்கம் வாங்க முடியுமா? தினமும் செய்வேன், எப்போதும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் வாயிலையும் வரும். அப்பா, விளையாட்டுக்கே இந்த அழியும் உடல் கொண்டு நாம் வெற்றி அடையக்கூடிய விளையாட்டுக்கே அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறப்போ, பயிற்சி தொடர்ந்து இருக்கணுன்றப்போ நம்ம மிகப்பெரிய ஆசைப்படுறோம். பெரிதினும் பெரிது இந்த விஷயமெல்லாம். இந்த பெரிதினும் பெரிய விஷயத்தை ஆசைப்படுற நாம் நடுவில் சோர்வடையலாமா? சோர்வே இல்லாமல் துவளாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் இந்த இடத்தை நெருங்கலாம். நம்ம நெருங்கணும் அப்படின்றது தான் ஆண்டவரோட ஆசை. அதனால தான் இதையெல்லாம் கொடுக்குறாங்க. ஞானிகள் மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்புறது நம்ம எல்லாரும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அடுத்த பாடலில் நிறைய சொல்கிறாரு. மனம் செயற்படாமல் நிற்கும். எந்த நிலையில் இருந்தால் மனம் செயல்படாமல் இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் தேவை. யாராலையும் முடியாதது. தாய்மானார் சொல்லுவார், ஆழாழி கரைகின்றி நிற்கவில்லையோ, கொடிய ஆலமமுதாக விலையோன்னு ஒரு அருமையான பாடல். அதில் சொல்லுவார், பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. கடலை அப்படி கரை இல்லாமே நிற்க வச்சுருக்க, அதை பண்ணுற இதை பண்ணுற, மேருவ தனுவா உழைக்கிறதுன்னா ஊன்ற, எவ்வளவோ பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிற, இவ்வளோ சித்து வேலைகள் செய்கிற உனக்கு என்னோட மனசை கொஞ்சம் அடக்கக்கூடாதா? அவ்வளோ பெரிய கஷ்டமாக உனக்கு அப்படின்னு கேட்பார். என்னோட மனசை அடக்கு, அவ்வளோதான். அதுக்காக அப்படி கேட்பார். அது பாடல் ரொம்ப அருமையான பாடல். தாய்மானார் பாடுவார். மிகச்சிறந்த பாடல். அந்த மனசை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல், சிறப்பான பாடல். அந்த பாடல் உங்களுக்கு நான் ஒரு பதிவில் போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டேன். அடுத்த பதிவில் வேணுன்னா அந்த பாடலை தனியாகவே போடுறேன். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாடல் அது. அந்த மனசு செயற்படாமல் நிற்கணுன்னா என்ன பண்ணணும்? நிரம்பிய ஈரைந்தில் ஐந்தவை போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேராய். வரம்பினை கோலி வழி செய்குவார்க்கு குரங்கினை கொட்டை பொதியலும் ஆமே. புலன்களை துய்த்து நிரம்பிய ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆகிய இவை 10 ஞானேந்திரியங்கள் நீங்கினால் அறிவற்றவனே, நீ வருந்தி என்ன பயன்? பொறிகளின் எல்லையை தாண்டி நிற்பவர்க்கு மனம் என்ற குரங்கை உடலில் குறும்பு செய்யாமல் இருக்க செய்ய முடியும். இந்த பொறிப்புலன்கள் தான் நம்மளை கூடுமான வரை நிறைய துன்பத்துக்கு ஆளாக்குறதே இந்த 5 பேரும் தான். அவங்கள பொறிகள் 5, புலன்கள் 5. அந்த பொறி புலன்களை ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நீ அடக்கிட்டீன்னா இந்த மனசுன்ற குரங்க சர்வசாதாரணமாக அடக்கி செயல்படாமல் இருக்க வைக்கலாம்ப்பா. முதல்ல அங்கே பாரு, அவங்கள கவனி. அவங்கள அடக்கிட்டா இது சுலபமாக அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தாரணை பயிற்சியால் நிலைத்திராத உடலை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கு என்ன பிரமாணம்? 300 கோடி உருகதி பேசிடில் என்ன மாயம் எடிகரை நிற்குமே அப்படின்னு சொல்கிறார். முன்னமே வந்து பிறந்தவர்கள் எல்லோரும் இத்தாரணை பயிற்சி இல்லாததால், இது அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, முன்னமே வந்து பிறந்தவர்கள் எல்லோரும் இத்தாரணை பயிற்சி இல்லாததால் அழிந்தனர், பின்னால் தோன்றுபவர் அழிய மாட்டார் என்பதற்கு அதாவது பின்னாடி, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கோடி பேர் இந்த தாரணையை பற்றி தெரிஞ்சிக்காமல் அழிஞ்சு போயிட்டாங்க. பின்னாடி பல கோடி பேர் வரப்போகிறாங்க, அவங்கெல்லாம் அழியவே மாட்டாங்க
அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அங்ஙனம் அழிகின்றவர் அடையும் நிலைகளை பேசினால் அவையெல்லாம் அளவில்லாதவையாகும். அவங்கள பற்றி, அதாவது ஏற்கனவே வந்தாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, பின்னாடி வரப்போகிறாங்க, அழிய போகிறாங்க, அவங்கள பற்றியெல்லாம் பேசினா அதெல்லாம் அளவில்லாத கதையாக இருக்கும். இது என்ன மாயம்? இவ்வளோ பேர் வந்தாங்க போயிட்டாங்க, பின்னாடி வரப்போகிறாங்க போகிறாங்க, இது என்ன மாயம்? ஆற்றில் இடிந்து கரையும் கரை போன்று நாளும் அழிகின்ற உடம்பு அழியாமல் இருக்குமோ? இந்த உடம்பு அழியாமல் இருக்குமோ? எவ்வளோ கோடி பேர் வந்தாங்க போயிட்டாங்க, வரப்போகிறாங்க போகிறாங்க, அதனால் இந்த தாரண பயிற்சியே பண்ணுங்க அப்படின்னு திருமூலர் நமக்கு உபதேசிக்கிறார். போனவங்க பல பேர், போகிறவங்க பல பேர், இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணு, அதில் தாரணையை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சிவனோடு பொருந்தி நிற்பதே தாரணை அப்படின்றார். அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொருந்த ஐம்பூதம் சத்தாதியில் போந்து தெரிந்த மனாதி சத்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடே. 5 பொறிகளால் அரிக்கப்பட்ட உடலை ஐம்பூதங்களில் வைத்து அப்பூதங்களில் சத்தம் முதலிய தன்மாத்திரைகளில் போகும்படியாய் மனம் முதலிய அந்தக்கரணங்கள் நாதத்தில் ஒடுங்கி விளங்க ஆன்மா சிவத்துடன் பொருந்தி இருப்பதே தாரணையாகும். இந்த பொறிகளோட சேட்டையெல்லாம் விட்டுட்டு அதில் எல்லாம் மனசு வைக்காமல் மனசை அந்தக்கரணங்கள் நாதத்தில் ஒடுங்கி நிற்கிற மாதிரி சிவத்தோடு பொருந்தி நிற்கிறது பேர் தான் தாரணை அப்படின்னு சொல்கிறார். தாரணைன்னா என்னன்னு சொன்னாங்க. இது அப்படியே சுவாமிகள் பண்ணாங்கல்ல. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணவங்கள நம்ம பார்க்கல, தெரியலன்னு சொல்லலாம். சமீப காலத்தில் செய்தாங்கல்ல, கடந்த நூற்றாண்டில். அப்போது நமக்கு அதெல்லாம் வேணும் இல்லையா? அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறது எல்லாரும் அதை தானே சொல்லிட்டு போனாங்க. ஒரு விஷயம் ஒன்று, முக்கியமான விஷயம், அவங்கவுங்க நடையில் அவங்கவுங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ, இந்த காலத்துக்கு இது பொருந்தும் அப்படின்ற முறையில் ஞானிகளை இறைவன் அனுப்பி அல்லது இறைவனே ஞானியாக உருக்கொண்டு பூமிக்கு வந்து அடிக்கடி சொல்லி பார்க்குறார். ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னாலும் மூளையில் ஏறுதா அப்படின்னு கேட்பார் ஒரு ஆசிரியர் மாணவனை. ஒரே விஷயத்த ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னோம், மூளையில் ஏறுதா அப்படின்பார். அதே மாதிரி இந்த ஒரே விஷயம் மெய்ப்பொருள் உண்மை. இதை காலங்காலமாக பெரியவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வேதத்தில் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் காதில் கேட்குதோ, காதில் கேட்ட எல்லாரும் எடுத்துக்கிறதில்ல, எடுத்துக்கிட்ட எல்லாரும் முயற்சி பண்ணுறதில்ல, முயற்சி பண்ண எல்லாரும் முயற்சியில் வெற்றி அடையிறதில்லை இல்லையா? ஒரு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார் இதே மாதிரி கருத்தோடு. அது மாதிரி எல்லாரும் பூ பூத்ததெல்லாம் காயாகாது, காயாகானதெல்லாம் கனியாகாது. அது மாதிரி கனியான அத்தனையிலேருந்தும் விதை முளைக்காது, எல்லாமே அளவு ஃபில்ட்ராகி தான் வரும். அதுபோல் நம்மால் முடிஞ்சதை ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயங்களை காதில் வாங்குவோம், நல்ல விஷயங்களை சிந்திப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம். அப்படின்ற ஒரு குரூப் உருவாகுமானால் இந்த எண்ணிக்கை அதிகமாகும், சதவீதம் அதிகமாகும். இறைவனோட ஆசையும் நிறைவேறும். அவருக்கு என்ன ஆசை? பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கணும், அதுதானே அவருக்கு ஆசை. அந்த ஆசையில் அவங்க கூட்டத்தில் நாமும் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் இந்த விஷயங்களை எல்லாம் நான் பதிவுகளாக போட்டுட்ருக்கிறேன். கேட்குறவங்க எல்லாரும் வாங்க, கை கோத்துட்டு நம்ம போகலாம். ஞான சம்பந்தர் திருமணத்தப்போ நிறைய பேரை அவர் முத்திக்கு அனுப்பி விடுறார். கல்யாணத்துக்கு வந்தவங்களையெல்லாம் போங்க 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 அனுப்பிட்டு அவரும் அவரை கல்யாணம் பண்ணிக்க பேசப்பட்ட பெண்ணும் அப்படியே போயிடுறாங்க, ஜோதியில் கலந்துடுறாங்க. அதுபோல் நாம் இந்த பரம்பொருளை நினைக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டத்தை வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் இதையெல்லாம் புலம்பிகிட்ருக்கேன். புலம்புற மாதிரி தான் தெரியுது இல்லையா? இதையெல்லாம் பொழுதுபோக்குக்காக செய்கிற விஷயம்
கிடையாது. ஆத்மார்த்தமான விஷயங்கள். மேலோட பார்த்தா புலம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட பொருள் உணர்ந்து பார்த்தா நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலை, மெய்ப்பொருள் பற்றி பேசுகிறோம். அப்போது கொஞ்சம் வித்தியாசமான பாதையில் தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அடுத்தது 8வது உறுப்பாகிய தியானம். அந்த தியானம்ன்றது இடைவிடாமல் எப்படி இருக்கணுமா? இடைவிடாமல் நினைத்த வண்ணம் இருத்தல் தியானம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அந்த நிலையில் நம்ம எப்படி இருக்க நினைக்கிறோமோ அப்படி இருக்க நினைக்கிறது தான் தியானம் அப்படின்றார். தியானத்தில் 2 வகை. வரும் ஆதி ஈரட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகம் மேவல் உருவாய சக்தி பரத்தியானம். உண்ணும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே. பரத்தியானம் சிவத்தியானம் அப்படின்னு 2 வகையாக சொல்லலாம். முன்னர் தாரணையில் 10ஆம் மந்திரத்தில் கூறியபடி அமைந்த தியானம் புத்தியும் புலனும் நீங்கி இருத்தலாகும். அது 2ஐயும், புத்தியும் புலனையும் நீங்கி இருத்தல். அது வடிவோடு கூடிய சக்தியை மேலாக எண்ணுதலான பரத்தியானம். இப்போ முன்னாடி இதுவரைக்கும் சொன்னதே பரத்தியானம். ஒளி உடைய சிவனை எண்ணுவது சிவத்தியானம். இங்கனம் யோகத்தில் 2 பகுதியாக சொல்லப்படும். ஒன்று பரத்தியானம், இன்னொன்று சிவத்தியானம். பரம்பொருள் பேரொளி காட்டி மனத்தை மகிழ்விக்கும் அப்படின்றார். வெளியில் பேரொளியை காணலாம் அப்படின்றார். நான் நடுவில் விட்டு விட்டு படிக்கிறேன், ஏன்னா எல்லா பாடல்களையும் சொல்ல முடியாது, நிறைய விளக்கிட்டு போகிறார். புரிஞ்சுக்கிறதே ஒரு யோகக்கலைன்னு வச்சுக்கலாம். பெருவெளியில் பேரொளியை காணலாம். ஒண்ணாத நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணாரப் பார்த்து கலந்தங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடிப்போய் பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமே. இந்த வரிகளை எல்லாம் பார்க்குறப்போ இந்த பொருள் உண்மையாக சுலபமாக புரியும்னு நினைக்கிறீங்க? மேலோட்டமாக பார்த்தா அது வேறு எதையோ சொல்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தான் அதோட பொருளே புரியும். தெளிவு அதாவது உரை இல்லாமல் புரிஞ்சுக்கிறதே இந்த காலத்தில் என்ன மாதிரி கம்மியாக படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உரை இருக்கிறதுனால, இதை பற்றிய நிறைய சொற்பொழிவுகள் கேட்கறதுனால நமக்கு ஓரளவுக்கு இதை புரிஞ்சிக்கலான்னு ஒரு ஆசை வருது, தெரிஞ்சிக்கலான்னு ஆசை வருது. அப்புறம்தான் புரிஞ்சிக்கிறது. இந்த ஒண்ணா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணாரப் பார்த்து கலந்தங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமே. அதுக்கு பொருள் சொல்கிறாரு. ஞான கண்ணில் பொருந்திய ஜோதியை 2 கண்களையும் பொருத்தி பார்த்து அங்கு சலனமில்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் வானகங்கை நன்கு புலப்படும் முறையில் சிதாகாய பெருவெளியில் பொருந்தி நிற்க செய்யப்படாத சுயம்பு மூர்த்தியை பார்க்கலாம். இதுதாங்க வேணும். இதுக்காக தான் நம்ம இவ்வளவு படிகளை தாண்டி வரோம். மாடிக்கு ஏறணுன்னா படிகளை தாண்டி வரோம் இல்லையா? ஒரு உயரமான பகுதிக்கு போகணுன்னா படிகளை தாண்டி போகிறோம் இல்லையா? அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இறைவனோட கலக்கிறது தான் பெரிய பேர் இல்லையா? அதை நோக்கி நம்ம பயணப்படுறப்போ இதையெல்லாம் பண்ணணும். முன்னாடி சொன்னதையெல்லாம் ஒன்றா நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றப்போ ஞானக்கண்ணில், இது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ஞானக்கண்ணில் பொருந்திய ஜோதியை, கண்ணே ஞானக்கண்ணாக இருக்கணும். அதில் பொருந்தக்கூடிய ஜோதி. வெறும் கண்ணுக்கு ஜோதி தெரிய போகிறதில்ல. 2 கண்களையும் பொருத்தி பார்த்து அங்கு சலனம் இல்லாமல், 2 கண்களையும் பொருத்தி பார்த்து அங்கு சலனம் இல்லாமல் இருக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வாறு இருந்தால் வானகங்கை நன்கு புலப்படும். அந்த முறையில் சிதாகாய பெருவெளியில் பொருந்தி நிற்க செய்யப்படாத சுயம்பு மூர்த்தியை காணலாம். சுயம்புனா தானே வர்றவர், செய்யப்படாத சுயம்பு மூர்த்தி. ஏன்னா இவருடைய வடிவம் வேற, இவருடைய திருக்காட்சி வேற, காணும் கண்கள் வேற கண்கள்.
அதனால் செய்யப்படாத சுயம்பு மூர்த்தி அங்கே பார்க்கலாமா. சிவனை சிந்தைக்குள் வைத்து தியானம் செய்ய வேண்டும். ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை, ஒரு பொழுது உண்ணா உயிருள் சிவனை, ஒரு பொழுது உண்ணார் சிவனுரை சிந்தையை, ஒரு பொழுது உண்ணார் சந்திரப்பூவையே அப்படின்றார். உடலுடன் பொருந்தியுள்ள உயிரை ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார். சிவன் வீற்றிருக்கின்ற சிந்தையையும் ஒரு பொழுதும் எண்ண மாட்டார்கள். சந்திர மண்டலத்தில் விளங்குகின்ற நாதமயமான சக்தியை எண்ணார்கள். இத்தகையவர்கள் அறியாமை இருந்தவாறு எண்ணி பாவம் அப்படின்றார். ஒரு தடவை கூட உடலோட ஒரு உயிர் பொருந்தி இருக்கு, அந்த உயிர் பரம்பொருள் அம்சம் அப்படின்றத நினைக்கவே மாட்டாங்க. உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய சிவனையும் நினைக்க மாட்டாங்க, ஒரு பொழுதும் நினைக்க மாட்டாங்க. சந்திர மண்டலத்தில் விளங்குகின்ற நாதமயமான சக்தியை நினைக்க மாட்டாங்க. இவங்களுடைய அறியாமையை என்ன சொல்கிறது? நாம் கூட அறியாமையில் தான் இருந்தோம். நான் அறியாமையில் தான் இருந்தேன். இப்போ ஏதோ இந்த முதுமையில் ஓய்வு காலத்தை நல்லபடியாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, பெற்றோர் அருட்சட்டடியார்களாக இருந்த காரணத்தால் சில வழக்கங்கள் பழகி போச்சு. அதாவது ஒரு செக்கு மாடு சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதுபோல் அதுக்கு பொருள் தெரியாது. ஏன் இங்கே சுற்றணும்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியாது. நான் இப்படி சுற்றி தான் வழக்கம், அதனால் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற முறையில் சில விஷயங்களை அப்படியே பழக்கி விட்டாங்க. அதிலேயே வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த பழக்கம் இதையெல்லாம் சிந்திக்க வழி காமிச்சிது. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் கவனிச்சுப்பார் அப்படின்னு அந்த பழக்கங்களால் இந்த விஷயத்து பக்கம் எட்டி பார்க்க சொல்லுது. அதனால் அது போல் இந்த நிறைய பேர் நினைக்கவே மாட்டாங்களே, அவங்களுடைய அறியாமை என்ன சொல்கிறது, பாவம் அப்படின்றாரு திருமூலர். சிவமாகிய ஜோதி நீங்காது, சிவத்தை காண்பதற்கு உள்ளத்துள் ஒளி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. 8000 யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவார் இல்லை. 8000 ஆண்டு ஒருத்தர் யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவார் இல்லை. உள் நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. நம்முடைய முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியுமோ அதுபோல் இறைவன் நமக்கு தெரிவான். எப்படி சுலபமாக தெரிவான், கட்டாயமாக தெரிவான். ஆனால் 8000 ஆண்டு 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவார் இல்லை. யோகத்திலேயே உட்கார்ந்துருந்துட்டா நீ எத்தனை 1000 வருஷ காலம் உட்கார்ந்தாலும் உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் உள்நாடி உள்ளுக்குள்ளே நம்முடைய மனசுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஒளி பெற நோக்கினால் பரிசுத்தனை பரிசுத்தத்தால் தான் பார்க்க முடியும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு இவ்வளவு நேரமாக சொன்னாங்க. முன் உறுப்புகளில் கண்ணாடி போல கலந்து நின்றானே. இதையெல்லாம் நீ பண்ணினா இறைவன் உனக்குள்ளே பார்க்கலாம். எங்கேயோ போய் நீ காட்டில் புத்து வளர்கிற அளவுக்கு உட்கார்ந்தவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்காத. அவங்க எத்தனை 1000 ஆண்டுகள் தவம் பண்ணாலும் பார்க்க முடியாத இறைவனை நீ உட்கார்ந்த இடத்துல உன்னுடைய உடலுக்குள்ளே உன்னுடைய மனசை செலுத்தினா அதனால் பார்க்க முடியும் அப்படின்றது திருமூலருடைய கருத்து, பெரிய மகான்களுடைய கருத்து. ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் அதையே சொல்வார். உன்னை படைத்தவன் ஆறு, உனக்குள்ளே இருக்கிறான் பாரு, சொன்னபடியே நீ தேரு, சொரூப நிலையை நீ சேரு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் அப்படின்றது தேன்னா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாலும் மயனும் தேடி கண்டுபிடிக்கலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு பயணம் புறப்பட்டாங்க. இறைவன் என்ன பண்ணார், ஒரு இடம் கூட இல்லாமல் அந்த சராசரத்துக்கும் அவரே ஒளிமயமாகிட்டார். அதுக்கு அடி எங்கே முடி எங்கே, இவங்க தேடினவங்க எங்கே போய் எங்கே கண்டுபிடிச்சாங்க? அவங்கெல்லாம் ரொம்ப காலம் பயணம் பண்ணி கண்டுபிடிக்காமல் தோற்று போயிட்டாங்க. ஆனால்
உள்ளுக்குள்ளே தேடினா உனக்குள்ளே இருக்கிற பரம்பொருளை நீ சுலபமாக கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்றது தான் பெரியவங்களுடைய விஷயம். இது நமக்கும் கொஞ்சம் பயண செலவெல்லாம் இல்லாமல் மனசை அடக்கி உட்காந்து கொஞ்சம் தேடி பார்க்கலாமே. நம்மளை யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லையே. ஓய்வு நேரத்தை நம்முடைய முக்கியமான கடமைகள், இல்லற கடமைகள் என்னவோ அதை பண்ணிவிட்டு பாக்கி உள்ள எல்லா நேரத்தையும் இதுக்காக செலவு பண்ணால் நிச்சயமாக கொஞ்ச தூரம் தானே இந்த உடம்பு, எஞ்சான் உடம்பு தானே. இதுக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடுறது சுலபம். அந்த சராசரமும் போய் நம்மளால் தேட முடியாது. திருமால் மாதிரி பூமியை குடஞ்சிட்டு போக முடியாது. ஆனால் இந்த எஞ்சான் உடம்புக்குள்ளே தேடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா முயற்சி பண்ணலாம்ல. அதனால் வாங்க பார்க்கலாம். தியானத்தின் போது பார்வை இருக்க வேண்டிய முறை அப்படின்னு சொல்கிறார். இப்போவும் வீடியோவை குறைச்சி எடுக்க சொல்லுது. அடுத்த பதிவாக போடணுமா என்னன்னு பார்க்குறேன். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சொல்லிடுறேன். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே. இரு கண்களின் பார்வையையும் நடுமூக்கில் பொருந்தி வைத்திடின் சோர்வும் உண்டாகாது, உடலுக்கும் அழிவில்லை, மனத்தின் ஓட்டமும் இராது, அறியும் இயல்பும் தான் என்ற தன்முனைப்பும் இரா, வெளியே செல்லும் அறிவு திறனும் இருக்காது, அவனே சிவனாக ஆகலாம். சிவமாகிற நிலையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, 2 கண்ணையும் புருவ மத்தியில் மூக்கோட எல்லையில் அந்த ஆரம்பத்தில் பொருத்தி வச்சுட்டா சோர்வு உண்டாகாது, அழிவில்லை உடம்புக்கு, மனசு ஓடாது, அறியும் இயல்பும் தான் என்ற முனைப்பும் இருக்காது, வெளியில் போகிற அறிவு திறனும் இருக்காது. வெளியில் போய் அது என்ன இது என்னன்னு அறிவு வேலை செய்ய போகாது, அவனே சிவனாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசை எப்படி சுவாமிகள் இதை ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். நாவி நுனி மேல் வைத்து நாசி நுனியால் பார்க்க தோன்றாததெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்வார். புருவ நடுவில் பார்வை இருக்க வேண்டும். நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வெழா வாயுவை உள்ளே அடக்கி துயருற நாடியே தூங்க வல்லார்க்கு பயன் இது காயம் பயமில்லை தானே அப்படின்னு சொல்வார். இந்த உடம்ப இரு கண்களிலும், இந்த உடம்பை கொண்டு 2 கண்களின் பார்வையையும் புருவ நடுவில் வைத்து உயர்வு நின்று தாழாத பிராணனை உள்ளே அடக்க துன்பம் தரும் மனம் முதலியவற்றை நீக்கி யோக நித்திரை செய்பவர்க்கு எடுத்த உடல் பயனை தருவதாக அமையும். கூற்றுவனால் உண்டாகும் அச்சமும் இல்லை. உடல் எடுத்த பயன் முத்தி பேரு, அதுதான முடிவான எல்லை. அதுக்கும் மேலே ஒன்றும் இல்லை. இந்த உடல் கொண்டு அடையக்கூடிய முக்கியமான விஷயம் அது ஒன்று தான், நம்முடைய கோல். அது வரைக்கும் இந்த ஆன்மா பிறந்து அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்பத் துன்பங்களால் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ போதுண்டா சாமி, இதுக்கு மேலே எனக்கு பிறவி வேணாம், இப்படி நினைக்கிறதுக்கே பல பிறவிகள் ஆகும். அதை நினச்சி அதுக்கப்புறம் இந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரியணும். ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம், எப்படி போகணும்னு தெரியணும்ல, என்னென்ன செய்யணும்னு தெரியும், என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது. இப்போ கைலைக்கு கைலாய யாத்திரை போகிறாங்க. அவங்க போகணுன்னா எங்கேருந்து புறப்படணும், எங்கே போகணும், என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, எங்கெங்கே தங்கணும், எங்கே போய் சாப்பிட்ணும், எல்லாத்தையும் திட்டமிட்டு தானே செய்கிறாங்க. அதுபோல் இது உறுதியான இறுதியான ஒரு கோல் நம்ம வச்சுருக்கோம். அப்போது இதுக்கு போகிற வழியில் நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும், எங்கே தங்கணும், எங்கே தங்க வைக்கணும், சுவாசத்தை எங்கே நிறுத்தணும், மனசை எங்கே நிறுத்தணும், அந்த பயணத்துக்கு திட்டமிடுற மாதிரி இதுக்கும் பல திட்டங்கள் இருக்குது. அதில் நாம் இப்போது இந்த தியானம் அப்படின்ற உறுப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்த பதிவில் இன்னும் சமாதி இருக்குது, அடுத்த தலைப்பு. அதையும் பார்த்துட்டு இந்த தலைப்பிலான இந்த பதிவை 3வது பதிவாக மாறுது.
வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் இதோட மீதியை போடுறேன். வாழ்க வளமுடன். தொடரும். அடுத்த பதிவுக்கும் இதுவே தொடரும். அஷ்டாங்க யோகம் தொடரும்.